வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஈச்சனாரி கோவிலில் இருக்கோம் பாருங்கள். அந்த தரிசனத்தோட பரபரப்பான அந்த பொள்ளாச்சி சாலையில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய அந்த ரோட்டில் இப்போ நம்ம இருக்கோம். எதிர்த்தாப்பில் பாருங்கள் உதவும் கரங்கள், ஒரு தொண்டு நிறுவனம். எதிர்த்தாப்பில் பாருங்கள் இணையும் கரங்கள். இணையும் கரங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஜிஎஸ்எம், அதாவது ஜிஎஸ் மஹால். இதில் நாம் நேற்று நடந்த அந்த ரிசப்ஷனையும் இன்றைக்கி காலையில் நடந்த முகூர்த்தத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், உள்ள போகலாம். அருமையான ஜிஎஸ்எம் பாருங்கள், சும்மா அப்படியே மின் அலங்காரத்தில் ஒளிருது மிளிருது, பார்க்கவே பரவசமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அந்த இடமே ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ரம்யமாக காட்சியளிக்குது. வாசலில் பாருங்கள், வரவேற்பறையில் எல்லாரும் வரிசையாக நின்று வர்றவங்களுக்கு நல்ல முறையில் வணக்கம் போட்டு நல்லா வரவேற்கிறாங்க. பத்தாவதுக்கு பாருங்கள், அழகான உடையணிந்த இரண்டு மனிதர்கள், இரண்டு வேறு விலங்குகளின் ரூபத்திலே. ஆஹா, என்ன அழகு பாருங்கள், பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. மனமாற வாயார அருமையாக வரவேற்கிறார்கள். வரவேற்பென்றால் சும்மாவா? இங்கே பாருங்கள், வருபவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக அற்புதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க வாங்கன்னு நாமும் வரவேற்போம். அதனால் என்ன, துள்ளி துள்ளி ஓடும் குட்டி பையன் அங்கே சென்று நம்மை திரும்பி பார்க்கிறான். ஆங்காங்கே நின்று அழகாக உரையாடும் இளம் பெண்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள் என அனைவரும் மிக மிக மகிழ்ச்சியாக, அவர்கள் உற்சாகத்தின் உச்சத்திலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் திருமண வைபவம் என்றாலே மகிழ்ச்சி என்றுதான் பொருள். இத்தனை சத்தத்திலும் குழந்தை உறங்குகிறது. அவரவர்கள் ஆவலுடன் அந்த மேடையை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நண்பர்கள் குழாம் ஆங்காங்கே சூழ அருமையாக அந்த இடம் மிகவும் மக்களால் நிரம்பி இருந்தாலும் அமைதியாகவும் இருக்கிறது, அழகாகவும் இருக்கிறது. எந்த விதமான கூச்சல் குழப்பம் எதுவும் இல்லை. மிக மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம். அங்கு வாருங்கள், அந்த வாயிலிலே மறுபடியும் அந்த வரவேற்பு தொடர்கிறது. வருபவர்களும் மிகவும் பொறுமையாக அழகாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தவுடன் வணக்கம் செலுத்துகிறார்கள். இது வாருங்கள், அந்த மனிதன் ஒருவன் வயிற்றுப்பாட்டுக்காக என்னவெல்லாம் வேஷம் போட்டு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். மனுஷன் இங்கே கயத்துக்காக கயத்தில் ஆடுறான் பாருன்னு எம்ஜிஆர் பாடின மாதிரி இவங்க அந்த உடைகளை போட்டுட்டு ஆடுறது நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த வேர்க்க விறுவிறுக்க அவர்கள் நிலைமை பாவம்தான். ஒரு பக்கம் பந்தி ஆரம்பித்து விட்டது. அருமையாக வரிசையாக உட்கார்ந்து அனைவரும் அவர்கள் அருமையாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். செந்தில் ராஜா கேட்ரிங் என்றால் சொல்ல வேண்டாம், அருமையான உணவு, அதில் எந்த ஐயமும் இல்லை. இதோ மீண்டும் ஒரு நண்பர் குழாம் வந்து கொண்டிருக்கிறது. சாரியாக பெண்கள் அழகான சாரி கட்டிக்கொண்டு சமத்தாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இளையவர்கள் முதியவர்கள் என்றில்லை, அனைவரும் கலந்த மன்னம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வாருங்கள், தலையை ஒதுக்கி திருநீரை இட்டுக்கொண்டு செல்கிறார்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சி, வருவதிலும் மகிழ்ச்சி, வரவேற்பதிலும் மகிழ்ச்சி. ஆஹா, இங்கு பாருங்கள், ஒரு கருப்பு உடையணிந்த அந்த பொம்மை அந்த ஒரு அழகிய இளம் பெண்ணுடன் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. என்ன ஒரு பொறுமையான ஆட்டம், என்ன ஒரு அருமையான ஆட்டம், சிறப்பான ஆட்டம். இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆடுகிறார்கள். முன்பின் பழக்கமில்லை.
ஏற்பாடில்லை, பயிற்சி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இதனுடைய முடிவை பாருங்கள். இதுதான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்தோ வந்த மஞ்சள் பூவை கொடுக்க கருப்பு வியந்து பார்க்க, ஆஹா என்ன ஒரு நிலைமை பாருங்கள். இதோ செந்தில் ராஜா மேற்பார்வை, புகைப்படக்காரர்களின் புன்னகை. ஆக அந்த அரங்கமே மிக அருமையாக, மகிழ்ச்சியாக, பிரமாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. உணவருந்தியவர்கள் வெளியிலே வந்து அந்த காஃபி மற்றும் பீடா, ஐஸ்கிரீம் போன்றவற்றை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். மேடையிலும் தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் மக்கள் வருவதும் போவதுமாக இருக்கின்றார்கள். நல்ல கூட்டம், நல்ல நிறைய நண்பர்களை சம்பாதித்து வைத்திருப்பார்கள் போல் இருக்கிறது. மாப்பிள்ளையும் பெண்ணும் சரி, அவர்கள் குடும்பத்தாரும் சரி, ஏகப்பட்ட பேர்கள் வந்திருக்கிறார்கள். அழகான வாழ்த்துக்கள், அருமையான மகிழ்ச்சியான மிகவும் முக்கியமான சந்திப்புக்கள். பல பேர் வீட்டருகில் இருந்து கொண்டு பார்க்காமல் மண்டபத்திலே வந்து சந்தித்து உரையாடியவர்களும் உண்டு. அதில் நானும் ஒருவன்தான். ஆக இது போன்ற இந்த சூழ்நிலை மிகவும் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இனி முகூர்த்தம்தான். அழகிய மணவரை பாருங்கள். மணமக்கள் அமர்ந்திருக்க, அக்கினித்தேவன் அங்கே சாட்சியாக இருக்க, சாஸ்திரிகள் மந்திரம் ஓத, நண்பர்களும் உறவினர்களும் புடைசூழ நின்று அனைவரும் வாழ்த்துப்பா இசைக்க, அந்த இடமே ஒரு தேவலோகம் போல நமக்கு காட்சியளிக்கிறது. நீ தேவலோகத்தை கண்டிருக்கிறாயா என்று நீங்கள் என்னை கேட்பீர்கள். அது காண முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த ஒரு வேகமும் எஃபெக்டும் இங்கே இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. உங்களாலும் உணர முடியும், கூர்ந்து கவனித்தீர்களே. ஆனால் இங்கு பாருங்கள், அந்த தாலியை எடுத்து பெரியவர் 3 முறை கடவுளை அருமையாக வணங்கி அதை அந்த மணமகனிடம் ஒப்படைக்கிறார். இங்கே பாருங்கள், 2 மலர்கள், அந்த 2 மாப்பிள்ளையும் பெண்ணையும் குறிக்கும் வகையிலே 2 வேறு மலர்கள் இப்பொழுது ஒன்றாக போகின்றன. மணமகனும் கடவுளை வேண்டிக் கொண்டு மாங்கல்யத்தை அணிகிறார். ஆஹா, இதற்தான், இந்த காட்சிதான் இந்த நிகழ்ச்சியின் உச்சகட்டமாகும். முகூர்த்தம் என்பார்களே, அது இதுதான். தாலியை கழுத்திலே கட்டுவதுதான் மாங்கல்யம் என்பது. அந்த மாங்கல்யத்தை கட்டும் அழகே அழகு. அனைவரும் அட்சதை போட்டு ஆசீர்வதிக்க, அந்த 2 மலர்கள் பாருங்கள், வெவ்வேறு நிறங்களானாலும் குணங்கள் ஒன்று, எண்ணங்கள் ஒன்று, சிந்தனை ஒன்று. ஒரு ரயில் பெட்டி போல 2 பேரும் 2 தண்டவாளமானாலும் நேர்கோட்டில் செல்ல உள்ளார்கள். பல வருடங்கள் வாழ்ந்து பல சாதனைகளை புரிய வேண்டிய தொடக்க நாள்தான் இன்று. எங்கோ செல்ல வேண்டும், இனி எவ்வளவோ தூரம் பயணிக்க வேண்டும். அனைத்திலும் வெற்றி பெற்று மாபெரும் உயரத்திற்கும் உச்சத்திற்கும் வருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அங்கே ஆசிகள் ஏராளம் ஏராளம், வாழ்த்துக்கள் தாராளம் தாராளம். அந்த மாங்கல்யத்துக்கு பொட்டு வைத்து பூ வைத்து மாலை மாற்றும் நிகழ்ச்சியில் ஒரு வேடிக்கை பாருங்கள். மணமகன் மாலையை போடும் பொழுது லேசாக மணமகள் பின்னால் செல்கிறார். ஆனாலும் அவர் உயரத்துக்கு போட்டு விட்டார். இவர் மாலை போடும்போது அவர் ஓடினாலும் இவர் விடவில்லை, குதித்து குதித்து கழுத்திலே மாலை போட்டு விட்டார். மனைவிய கொக்க, அடே தம்பி, இன்னும் நீ நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா, தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வாருங்கள், சம்பந்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கு சில சாங்கியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக, உருக்கமாக, அருமையாக இருக்கிறது. இதோ சூரிய நமஸ்காரத்திற்காக வெளியில் வந்திருக்கிறார்கள் மணமக்கள். குடை வடித்து அங்கே புடைசூழ அனைவரும் அங்கே வந்து நின்று நிம்மதியாக அந்த சில சாங்கியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் வந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கள இசை வாசித்தவர்கள் மிகவும் பிரமாதமாக, அருமையாக, ஈடுபாடாக வாசித்தார்கள். அவர்களது விசிட்டிங் கார்டும் விலாசமும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. செல்போனில் மூழ்கிய சிறுவன் ஏதோ ஒன்றை கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறான். செல்ஃபி எடுக்கும் குடும்பம், அமர்ந்து அழகாக அந்த நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கும் மக்கள். இதோ ஒரு ஜோடி, வயலட் ஜோடி, அவர்கள் நமது நண்பர்கள்தான். ஆக இதுபோல பலவிதமான அருமையான அற்புதமான காண கிடைக்காத காட்சிகள் அங்கே அரங்கேறின.
மிகவும் நன்றாக இருந்தது. அனைத்து நண்பர்களும் உறவினர்களும் வந்தது நிறைவாக இருந்தது. திருமணம் அனைவரு ஆசியாலும் வாழ்த்துக்களாலும் நல்ல மனங்களாலும் இனிதே நிறைவேறியது. அவர்கள் நீடூடி வாழ்ந்து இன்னும் பல காலம் தொடர்ந்து பல சாதனைகளை செய்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நாமும் வாழ்த்துவோம். வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றிங்க, வணக்கங்க. உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர்.